Now I am going to discuss the present value annuity. Present value annuity அதாவது என்னன்னா ஒவ்வொரு பீரியட் எண்ட்லயும் 1000 rupees இருக்கு. இதோட F என்னன்னு பார்த்தோம், அது ஃபியூச்சர் வேல்யூ. அந்த F அங்க இருக்க கூடாது, இந்த இடத்துல இருந்திருந்தால் என்னவா இருக்கும்? ஓகே, ஃபியூச்சர் வேல்யூ annuityனா இந்த 1000 எல்லாம் சேர்த்து nth பீரியட்ல எவ்வளவு இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, அந்த nth பீரியட்ல இருக்கிற வேல்யூவோட இன்றைய மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். we have to bring it to 0th period value. அதனால தான் அது பேர் present value annuity. இத ரெண்டு விதமா நம்ம திங்க் பண்ணலாம். ஒன்னு, ஒவ்வொன்றையும் present value எடுக்கலாம், ஒவ்வொன்றையும் present value எடுத்துக்கலாம். ஓகே, ஒவ்வொன்றையும் present value எடுக்கலாம். அதர் வே 0 1 2 3 இங்கே ஒரு 1000 இருக்கு, இங்கே ஒரு 1000 இருக்கு, இங்கே ஒரு 1000 இருக்கு. எல்லாமே தேர்ட் இயர் எண்டுன்னு கொண்டு போயிட்டு, எல்லாமே தேர்ட் இயர் எண்டுன்னு கொண்டு போயிட்டு அதை 0th பீரியடுக்கு பி ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபியூச்சர் வேல்யூ காம்பவுண்டிங் ஃபேக்டர், ஃபியூச்சர் வேல்யூ காம்பவுண்டிங் ஃபேக்டர், ஃபியூச்சர் வேல்யூ காம்பவுண்டிங் ஃபேக்டர், இது பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ரெண்டு மெத்தட்லையும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் பிரசன்ட் வேல்யூ எடுக்கிறது, எல்லாத்தையும் ஃபியூச்சர் வேல்யூ எடுத்துட்டு அங்கேருந்து அல்டிமேட்டா பிரசன்ட் வேல்யூ எடுக்கிறது, ரெண்டுமே ஒர்க் ஆகும் இங்கே. இஸ் இட் ஓகே? இதுல வரும்போது 1 divided by 1 plus i ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு அதே மாதிரி 1 divided by 1 plus i to the power 2, தேர்ட் இயருக்கு வரும்போது 1 divided by 1 plus i to the power 3. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ f is equal to p into 1 plus i to the power n. அங்க இருக்கிற ரேட், அங்க இருக்கிறது இங்க கொண்டு வரணும்னா அதோட உல்டா தானே, p is equal to f into 1 plus i to the power n minus n, இல்லனா f divided by 1 plus i to the power n ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். Right? So both the way it will work. 1 plus i to the power minus n. Both the way this will work. I hope so you could now understand these two methods here. ரெண்டுமே நமக்கு ஒர்க் ஆகுது. Clear? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 1 plus 1 divided by 1 plus i வச்சோம்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 0.909. 909. 1 divided by 1.1 to the power 2 வந்து 0.826. இதோட வேல்யூ 0.751 ஆக இருக்கு. 1 divided by 1.1 to the power 3 வந்து 0.751 இருக்கு. கால்குலேட்டர்ல என்ன பண்ணலாம்னா 1 divided by 1.1 ன்னு போட்டிங்கன்னா you will get the first value. Okay, this is power 1. Okay, denominator power 1, you will get 0.909, so on. திரும்ப ஈக்குவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயரோட இது கிடைச்சிடும் 0.826. திரும்ப ஈக்குவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் இயர் குரியது கிடைச்சிடும் 0.751. எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை வருஷம் நீங்கள் ஈக்குவல் போட்டே கண்டுபிடிச்சிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ 1000 this one, this is 909, this is 826, this is 751. ஓகே, அல்டிமேட் டோட்டல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஓகே 2486. நீங்க 0.909 into 1000, 0.826 into 1000, 0.751 into 1000 அப்படின்னு நீங்க தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணலாம், இதோட சம்மேஷன் எடுத்து into 1000 போட்டாலும் ஆன்சர் அதே தானே. இதோட சம்மேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2.486. if you multiply the 2.486 with 1000 you will be getting direct value. இந்த 2.486 தான் present value annuity factor. Present value annuity factor, which is nothing but summation of PV factors. So when it comes for the present value annuity factor, it's nothing but summation of PV factor. ஃபார்முலா எல்லாம் தேவையே இல்லை, இருந்தாலும் நான் ஃபார்முலாவும் டீச் பண்ண போறேன், இந்த டெரிவேஷன்ஸும் இந்த கிளாஸ்ல நான் டீச் பண்ண போறேன். இதை நீங்க ஃபார்முலா இல்லாமல் present value annuity factor நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய கால்குலேட்டர்ல 1 divided by 1 plus i, 1 divided by 1 plus i ன்னு போட்டீங்கன்னா you will be getting 0.909. ஓகே, 1 divided by 1.1 ஃபர்ஸ்ட் இயர் வந்து 0.901, திரும்பவும் ஈக்குவல் போட்டீங்கன்னா 0.826, திரும்பவும் ஈக்குவல் போட்டீங்கன்னா 0.751 வந்துருச்சு. இதோட சம்மேஷன் தானே. உங்களுடைய கால்குலேட்டர்ல கிராண்ட் டோட்டல் ஜிடின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஜிடிங்கிற பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா
you get the summed up value. So நீங்கள் கால்குலேட்டர் வாங்கும் போதே GT பட்டன் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. FMO இல்லை சப்சிக்வெண்ட் லேர்னிங்க்கோ இந்த ஆனிட்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கட்டாயமாக GT பட்டன் will be most useful. இல்லைனா நம்ம கால்குலேஷன் டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ GT பட்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆனிட்டி ஃபேக்டரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பொறுத்த வரைக்கும் the formula is also very simple. The formula is very simple. Formula இல்லாமல் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். ஃபார்முலா போடும்போது எப்படி வருதுன்னு சொன்னா ஃபார்முலா வந்து F is equal to P into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I is the formula for present value anti-factor. எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. பட் நீங்க கால்குலேட்டர்ல போடும்போது நான் சொன்ன மாதிரி n நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு நீங்க பிரசன்ட் வேல்யூ பண்ணிட்டே வந்து அப்புறம் கிராண்ட் டோட்டல் பட்டன் வந்துச்சுன்னா டேட்டா ஆன்சர் வந்துடும். இங்க பாருங்க, இதை வச்சு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1000 rupees இருக்கு. 1.I வந்து 0.1 அப்படின்னா 1.1 to the power n, n வந்து 3 minus 1 divided by 1.1 to the power 3 into 0.1. இதான் ஃபார்முலா. ஸோ 1000 into நியூமரேட்டர்ல 1.1 to the power 3 னா 1.331 வரும். மைனஸ் 1 னா 3. So 1.1 to the power 3 minus 1. The numerator will be 0.331. Denominator 1.1 to the power 3 na 1.331 into 0.1 na 0.133 ஆக வருது. அப்ப 1000 into this value 0.331 divided by 0.1331 போட்டிங்கன்னா, so 0.331 divided by 1.331, the ultimate answer is okay 2.486. so the final answer is 2486. you got this answer. so உங்களுக்கு present value anti factor னு சொன்னால் ஒரு stream of future payment ஓட இன்றைய மதிப்பு எடுக்கணும். ஒவ்வொரு வேல்யூவும் இன்றைய மதிப்புக்கு நீங்க கொண்டு வரணும். அதாவது P factor வச்சு அரே பண்ணிட்டே வரீங்க. அதோட சம்மேஷன், அது P factor ஓட இதான் P factor நம்ம சொல்றோம். PV factor ஓட சம்மேஷன் அப்படிங்கிறது உங்களோட கால்குலேட்டர்ல போடும்போது P factorக்கு 1 divided by 1 plus I போட்டு ஈக்குவல் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் P factor கிடைக்கும். திரும்ப ஈக்குவல் சிம்பிள் மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் இயர் PV factor கிடைக்கும். தட்ஸ் how you can go on. அப்படி கால்குலேட் பண்ண பிறகு நம்பர் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்ச பிறகு just press the grand total, you will get this answer. this 2.486 டைரக்டா உங்களோட கால்குலேட்டர்ல வரும். this will be applicable shortcut for the calculator இது, right? this will be applicable for the present value anti calculations க்கு யூஸ் ஆகும். so இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு? 1 divided by 1.1 calculatorல press பண்ண. okay, this is symbol equal. இது 1 plus iங்கிறது, the 1 plus 1.1 அப்படிங்கிறது 1 plus iங்கிறது குறிக்கும். திரும்ப ஈக்குவல் போட்டா power 2, this is equal to power 3. this is how you can go for up to n number of years. அதுக்கப்புறம் you have to press the grand total. this is how you will get this value. okay, so there usually you will get confused. இது F ஆ P ஆ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதாவது we don't have any meaning here whether it is F or P. you understand the F being the present value. அவ்வளவுதான். இந்த இடத்துல யூசுவலி நான் F னா ஃபியூச்சர் வேல்யூ சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம P மாற்றி வச்சிட்டோம்னா கன்ஃபியூஸ் வரும். ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த F வந்து இஸ் ஆல்வேஸ் 0th பீரியட் ரெப்ரசென்ட் பண்ணது இந்த கேஸ் ஆஃப் PV ஃபேக்டர், மீன்ஸ் ஆனிட்டி ஃபேக்டர் ஆஃப் present value ஆனிட்டி ஃபேக்டரில். இஸ் இட் ஓகே? இனிமேல் எஃப்னா ஃபியூச்சர் வேல்யூ, பிங்கிறது பிரசன்ட் வேல்யூன்னு வச்சுக்காதீங்க. அந்த ஸ்ட்ரீம்ல அந்த எந்த பாயிண்டை குறிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் திஸ் ஒன் ஒன்லி பிகாஸ் த எஃப் இஸ் ஒன்லி ஹியர். அந்த எஃப்ஓட இன்றைய மதிப்பு கொண்டு வரேன். அதாவது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் அன்யூட்டி. ஃபியூச்சர் அன்யூட்டியோட பிரசன்ட் வேல்யூ எஃப் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட், இதை இந்த மாதிரி கூட நம்ம போடலான்னு சொன்னேன். எப்படி போடலாம்? ஸோ இந்த மாதிரி போடலான்னு சொன்னேன். 0 1 2 3, இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000. இந்த 1000 இந்த வேல்யூ, இந்த 1000 இந்த வேல்யூ, இந்த 1000 இந்த வேல்யூ நம்ம போட்டாச்சு. அப்புறம் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ இங்கே கொண்டு வரணும். ரைட், எல்லாமே nth பீரியட் வேல்யூ கொண்டு போயிட்டு nth பீரியட்ல அந்த வேல்யூ இருக்கணும். இன்றைய மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். லெட்ஸ் see here. இங்கே போடும்போது 1000 ஆக இருக்கும், ஒன்றும் கிடையாது. இங்கே வரும்போது 1.1 to the power 1 ஆக இருக்கும், அப்ப 1100. இங்கே வரும்போது 1.1 to the power 2 அப்படின்னா 1.21 வரும். இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 1002 10, ஓவரால் டோட்டல் 3310. இந்த ஸ்ட்ரீமோடைய ஃபியூச்சர் வேல்யூ இது 3310. அதாவது
நீங்க ஃபியூச்சர் வேல்யூ annuity கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? f is equal to 1 plus I to the power n minus 1ங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, divided by I ங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. I think so. previous lectureல பார்க்கலாம். ஃபியூச்சர் வேல்யூ annuityங்கிறது nothing but 1 plus I to the power n minus 1 divided by I. so இதுதான் வந்து என்னது ஃபியூச்சர் வேல்யூ annuity factor annuity. இந்த வேல்யூ 3320 சார் 3310 அரைவ் பண்றதுக்கு ஃபார்முலா வந்து 1 plus I to the power n minus 1 divided by I. now this 3310 what you arrive is for the third year. அதன 0th பீரியட்ல என்ன வேல்யூவா இருக்கும்னு கொண்டு வரணும். இந்த third year endல இருக்கக்கூடிய 3310 0th பீரியட்ல வரணும்னா என்ன பண்ணனும்? divided by 1 plus I to the power n யூஸ் பண்ணனும். அதாவது present value factor f is equal to p into 1 plus I to the power n. அப்ப p is equal to f divided by 1 plus I இல்லனா f divided by 1 plus I to the power minus n, sorry, f divided by 1 plus I to the power n என்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டோம்னா இதோட வேல்யூ இங்க கிடைச்சிரும். அப்படினா 1 divided by 1 plus I வந்து 10% எடுத்துக்கிற இந்த சம்ல, so 0.1 to the power 3. அப்ப 3310 divided by 1.1 to the power 3, 3310 1.1 to the power 3 அப்படிங்கிறது 1.331. so 3310 divided by 1.331 போட்டீங்கன்னா what is the value you are getting? 2486. அதாவது இது வந்து என்னது? ஃபியூச்சர் வேல்யூ annuity factor. இத போடிங்கனா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பேமெண்ட் உடைய எண்ட் பீரியட் வேல்யூ கிடைக்கும். ஆனா பிரசன்ட் வேல்யூ annuity factorனா அந்த எண்ட் பீரியடோட வேல்யூ இன்றைய மதிப்புக்கு சொல்லணும். எண்ட் பீரியடோட வேல்யூ இன்றைய மதிப்புக்கு. நாளைக்கு இருக்கிற அமௌண்ட்டை இன்றைய மதிப்புக்கு கொண்டு வரணும்னா that value is divided by 1 plus I to the power n. அப்ப this value is divided by 1 plus I to the power n னா டிவிஷன்ல 1 plus I சேர்ந்துருது. 1 plus I to the power n சேர்ந்துருது. That is how the simple difference between present value annuity factor and future value annuity factor can be linked so that the formula can be remembered as single one. இத மட்டும் பார்த்தோம்னா அது present future value annuity factor divided by 1 plus I to the power n ன்னு போட்டோம்னா அது present value annuity factor. I hope so you could now understand the difference between future value and present value annuity factor. so future value annuity factor ஓட divided by 1 plus I to the power n போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா present value க்கு வந்துருது. அதோட லாஜிக் தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். here is the formula. இதுக்கு டைரக்ட்டா ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் பண்ண முடியாதா? of course you can do the derivations for this one also. we will see the derivations now. derivations முடிச்ச பிறகு we will discuss the additional illustrations, right? so I hope so you could now understand the calculation of f is nothing but p into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I. okay, let's see the derivation. okay, before I go for the deriving I will explain what is the use of this. இதோட யூஸ் என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். so I'll just explain the use of it. okay, so ஒரு பீரியாடிக்கல் பேமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி பேமெண்ட் இருக்கு 1 2 n பீரியட். every period end p. இந்த இடத்துல f எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரைட். so f is equal to p into 1 plus I to the power n divided p into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I is the formula. okay, எதுக்காக இந்த கால்குலேஷன்ஸ்னா நீங்க ரிட்டையர்மென்ட்க்கு பிறகு மந்த்லி உங்களுக்கு ஒரு பீரியாடிக்கல் ரெவென்யூ வந்தா பெட்டர் நினைக்கிறீங்க. அப்ப ரிட்டையர்மென்ட் அப்ப உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கணும்? மாசம் 1 லட்சம் ரூபாய் வரணும் அப்படினா ரிட்டையர்மென்ட் அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கற கால்குலேஷனுக்கு நம்ம இத யூஸ் பண்றோம். this is called present value annuity factor. present value annuity factor or மாத்தி யோசிக்கலாம். this can be used for the pension fund. பென்ஷன் ஃபண்ட் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வரணும் அப்படினு சொன்னாக்க at the time of my retirement என் கையில எவ்வளவு பணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்கு பதிலா இந்த மாதிரி இருக்கு. f p p p. இந்த சம்ல f கண்டுபிடிச்சேன். எனக்கு p வேணும். p is equal to f. இது ஆப்போசிட் சைடுல போகும்போது இன்வெர்ஸ் ஆயிடும். சோ f into 1 plus I to the power n into I divided by 1 plus I to the power n minus 1. இன்வெர்ஸ்ல
இன்வெர்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா அது பேர் கேபிட்டல் ரெக்கவரி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. தேவையில்லை, நீங்க ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா, நான் வந்து 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறேன். ஐ நோ எஃப் லோன் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன்னா வட்டியோட இஎம்ஐ எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் இஎம்ஐ கால்குலேஷனுக்காக. So this is for EMI calculation, this is for pension calculation. எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் இருந்தா என் கையில எவ்வளவு பணம் இருக்கணும்ங்கிறது இது. நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா எவ்வளவு வட்டியோட சேர்த்து நான் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்றதுக்கு இது. ரெண்டுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா present value annuity factor யூஸ் பண்ணியிருக்கிறோம். Let's see here 0 1 2 n. ஒவ்வொரு பீரியட் எண்ட்லயும் நம்ம p அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஒவ்வொரு பீரியட் எண்ட்லயும் p அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்னா together with the rate of interest 0th பீரியட்ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. not nth period. nth பீரியட்ல இருக்கிற வேல்யூ future value annuity factor. 0th பீரியட்ல இருக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். f is equal to p into 1 plus i to the power n minus 1 divided by 1 plus i to the power n minus 1. அதாவது future value உடைய ஃபார்முலாவோட divided by 1 plus i to the power n ன்னு வெச்சேன். இது எப்படி கால்குலேட் பண்றது? future value factor நான் கண்டுபிடிக்கும் போது, annuity factor கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா கால்குலேஷன் டெரிவேஷன் போட்டோம்னா அதே டெரிவேஷன் தான் இதுக்கும். ஓகே, சோ இதுக்கும் அதே கான்செப்ட் தான். சோ இங்க வரும்போது f is equal to இந்த p இங்க வரணும்னா என்ன பண்ணோம்? present value தானே. சோ p divided by 1 plus i இல்லனா p into 1 plus i to the power minus 1. இதுக்கு வரும்போது p into 1 plus i to the power minus 2 goes on. Finally p into 1 plus i to the power minus n will be the first equation. Equation number 1. Now I am going to multiply 1 plus i in the both the side of the equation number 1 to arrive the equation number 2. So f into 1 plus i is equal to p into 1 plus i to the power minus 1 into 1 plus i multiply பண்ணீங்கன்னா you will get only p plus p into 1 plus i to the power minus 1 and goes on. Finally p into 1 plus i to the power minus n plus 1 ஆக இருக்கும். ஓகே, இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்டரும் இதோடைய செகண்ட் ஃபேக்டரும் கேன்சல் ஆகும். அப்படின்னா இதோட செகண்ட் அண்ட் லாஸ்ட், இதுல லாஸ்ட்டும் இதுல லாஸ்ட் பட் ஒன்னும் கேன்சல் ஆயிருக்கும். லாஸ்ட் பட் ஒன்னும் நமக்கு கேன்சல் ஆயிருக்கும். அப்படின்னா the first factor of this equation and the last factor of the first equation remains uncancelled. அதே கான்செப்ட் தான் இங்க. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது f plus fi minus f. so plus f minus f cancel, we have fi only. இங்க வரும்போது p minus p divided by 1 plus i to the power n. p into 1 plus i to the power minus n can be rewritten this way. p divided by 1 plus i to the power n ன்னு நம்ம எழுதியாச்சு. So fi is equal to, I can take the LCM here or I can take the p outside. p எடுத்துட்டீங்கன்னா p into 1 minus 1 divided by 1 plus i to the power n, or f is equal to p into LCM எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது? 1 plus i to the power n. This will be 1 plus i to the power n minus 1 ஆக வருது fi க்கு வரும்போது. இந்த i அந்த சைடுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டினாமினேட்டர்ல நமக்கு வந்துருது. So that's how you can arrive the formula for future value here. Okay, this is the derivation of the formula. Without derivation also you can understand. இதுல நமக்கு அட்வான்ஸும் இருக்கு. We have advanced concepts also in this illustration. Okay, so usually regular ன்னு சொன்னால் every period end தான், every period beginning ஆ மாறிடுச்சுன்னா அது பேர் advance. இப்போ advance ஆ இருந்தா இந்த sum நமக்கு எப்படி மாறி இருக்கும்? We'll discuss that. How about the illustration, the case of advance. So இது வந்து regular advance case வரும்போது அந்த ஃபார்முலா எப்படி மாறும்னு சொன்னால் கவனிங்க. 0 1 2 n situation. Every period beginning p இங்க வரும்போது n minus 1, இங்க ஒரு p, இதெல்லாம் சேர்த்து f ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. That's how you can arrive this. இதான் advance case. இந்த advance caseல ஃபார்முலா நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ரொம்ப சிம்பிள். இதுக்கும் ஃபார்முலா டெரிவேஷன் இதே மாதிரி போடலாம். ஓகே, now I may solve this using the simple logic here. Simple logic வச்சு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 3 every period beginning p amount இருக்கு, இங்க f. ஓகே, இத பாத்தீங்கன்னா இந்த p கட் பண்ணிட்டு இந்த n கட் பண்ணீங்கன்னா இந்த மாடலா மாறி போச்சு.
0th பீரியட்ல இருக்கிற p ஐயும் லாஸ்ட் இயரும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா this resembles like this one. otherwise இங்க பாருங்க இது n இயர் வரைக்கும் இருக்கு, இது n-1 இங்க p. லாஸ்ட் இயரை கட் பண்ணிட்டீங்கன்னா 0th பீரியட்ல இருக்கிற p ஐ கட் பண்ணிட்டோம்னா இதுவும் அதுவும் சேம். அப்படின்னு அந்த p இல்லைன்னு வச்சீங்கன்னா அந்த ஃபார்முலா அதே வந்துரும். அந்த ஃபார்முலாக்கு n இயர் வரைக்கும் கண்டுபிடிச்சீங்க, இது அட்வான்ஸா இருந்தால் n-1 இயர் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணோம். அப்ப ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு f இஸ் ஈக்குவல் டு p இன்டு 1 plus I to the power not n, ஒரு வருஷம் ஷார்ட், so n-1 minus 1 divided by 1 plus I to the power n-1 into I. What happens to the p? You have to add the p ultimately back because 0th period p 0th period is equal to p. There is no any time adjustment required for the p. இந்த p யும் 0th period இருக்கு, f ம் 0th period இருக்குங்கும்போது time adjustment not required, that p remains same. இந்த வேல்யூவோட நீங்க என்ன பண்ணலாம், p ஆட் பண்ணலாம், இல்ல அப்படினு சொன்னாக்க இங்க +1 ன்னு போட்டு அப்படியே போடலாம். சோ இங்க வந்து p into 1 plus I to the power n-1 minus 1 divided by 1 plus I to the power n-1 divided by, நீங்க annuity factor அதாவது present value annuity factor வரும்போது அட்வான்ஸா வரும்போது n வந்தால் ஒரு வருஷம் கம்மி இருக்கிறத எடுத்துட்டு அல்டிமேட்டா ஒரு 1 சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு annuity factor கிடைச்சிருது for the advanced cases. So almost most of the derivations over. We'll see one more illustration in the next case. The illustration part we'll finish up with the summary.